அதாவது தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு அனைத்து கட்சி எம்பிக்களுடைய டெல்லி பயணம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பயணம் அப்படின்றது மிகுந்த முக்கியத்துவம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதங்கள் ஆகுது மிக்ஜாம் புயல் பாதிப்பு சென்னையில் ஏற்பட்டு, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு 1 மாதங்கள் ஆகுது. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இழப்பீடு ஏற்பட்டதாக கணிக்கப்பட்டிருக்கு. இடைக்கால நிவாரணம் கேட்ட நிலையில் மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய 90 கோடி ரூபாய் மட்டும்தான், 900 கோடி ரூபாய் அளவுக்கு மட்டும்தான் நிதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக நிதி எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டியிருக்கு. ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூழ்நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து இந்த நிதியை விடுவிக்கணும், கூடுதலான நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைப்பதற்காக அடுத்த கட்ட நகர்வா தமிழ்நாடு அரசு டெல்லிக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் பயணம் மேற்கொள்வதற்காக நேரம் கேட்டிருக்கு. ஸோ இது அடுத்து எப்படிலாம் ரோல் அவுட் ஆகும் போது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தொடர்பான வேலைநிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாகவும் அதனுடைய பின்னணி குறித்து பேசுவதற்காகவும் நம்முடன் நினைக்கிறார் சிஐடியுடைய மூத்த நிர்வாகி சவுந்தரராஜன் அவர்கள். சார் வணக்கம். என்ன கோரிக்கை? போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பு கொடுத்திருக்கீங்க. பேச்சுவார்த்தை அப்படின்றது அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு தோல்வியில் முடிவடைவதற்கான காரணம் என்ன? உங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? எங்க அரசு முரண்பட்டு நிக்குது? அதாவது பிரதான கோரிக்கைகள் ஒரு 6 கோரிக்கைகள். போக்குவரத்து என்பது இப்போது நஷ்டத்திலே இயங்குகிறது. ஆகவே அங்கே பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, பண நெருக்கடி இருக்கிறது என்றெல்லாம் வாதம் வைக்கப்படுகிறது. அந்த வாதத்தில் உண்மை இல்லை. காரணம், போக்குவரத்து வருமான இழப்பு இருப்பதற்கு காரணம் வருமானமற்ற வழித்தடத்தில் நாம் பேருந்துகளை இயக்குகிறோம். மக்களுக்காக, மக்கள் தேவைக்காக கிராமப்புறங்களிலே மற்றதிலே 50% பேருந்துகளை இயக்குகிறோம். பிறகு நாம் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற பல பிரிவினருக்கு இலவசமாக கட்டணமில்லாத பயணத்தை நாம் அனுமதிக்கிறோம். இப்படிப்பட்ட காரணங்களினால் போக்குவரத்து கழகங்களில் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்படுகிறது. அந்த இடைவெளியை அரசுதான் நிரப்ப வேண்டும். அந்த இடைவெளியை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாகத்தான் போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து செயல்பட முடியும். இல்லாவிட்டால் அது செயல்பட முடியாது. ஆகவே இந்த வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். போன ஒப்பந்தத்தின் போதே கேட்டோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அந்த கோரிக்கையை வைத்து நாங்கள் வாதாடி கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கலாம் என்று அமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆனால் சொல்லி ஆண்டு கணக்கிலான பிறகும் கூட அது இன்னும் விழுத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது கூட அது பரிசீலனையில் இருக்கிறது என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்று மிக முக்கியமானது. அது ஒட்டுமொத்த போக்குவரத்து கழகத்தினுடைய தொழிலுக்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய சமூக மேம்பாட்டிற்கு அது அவசியம். அந்த 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 கோரிக்கை. அடுத்தது, இங்கே கடுமையாக உழைத்து ஓய்வு பெற்று போயிருப்பவர்களுடைய பென்ஷன் தாமதமாக வழங்கப்படுகிறது. ஒன்று, ஒப்பந்தங்கள் பணியில் இருக்கிற ஊழியர்களுக்கு போடுகிற போது அதனுடைய அடிப்படை சம்பள அடிப்படையில் அவர்களுக்கு அடிப்படை சம்பளம் மாற்றி அமைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் பஞ்சப்படியை மாற்றி அமைக்க வேண்டும். அதுவும் இதுவரை நடைபெறவில்லை. இருக்கிற அடிப்படை சம்பளத்திற்கே 8 ஆண்டுகளாக பஞ்சப்படியை போடாமல் வைத்து நிலுவையிலே வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய கொடுமை, எங்கும் நடக்காத கொடுமை. இதை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, அவர்களுக்கு உடனே பஞ்சப்படியை வழங்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை. மூன்றாவது, காலி பணியிடங்கள் என்பது தமிழ்நாட்டு போக்குவரத்து கழகங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை, மக்களுக்கும் பிரச்சனை. மக்களுக்கு வண்டி கிடைக்காத பிரச்சனை, அதனால் ஏற்படக்கூடிய நெருக்கடி. அதனால் வண்டியை நம்ப முடியாது, வண்டி வராது, நாம் எதிர்பார்த்து நிற்க முடியாது. ஆகவே என்று வேறு வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், வேறு வேறு வாகனங்களை அவர்கள் நாடுவதும் தேடுவதும், சொந்த வாகனங்களுக்கு அவர்கள் போவதும் என்கிற நிகழ்வு கொரோனாவுக்கு பிறகே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ சென்னையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 50 லட்சம் பயணிகள் ஒரு நாளைக்கு பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ அது 35 லட்சமாக இருக்கிறது. இதற்கு காரணம் இதுதான், இது போன்ற காரணங்கள் தான். இன்றைக்கு சென்னையிலே 900 பேருந்துகளை இயங்காமல் இருக்கின்றன. காரணம், ஆட்கள் இல்லை, இயக்குவதற்கு தொழிலாளர்கள் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 6000 பேருந்துகளுக்கு மேலே இயங்காமல் நிற்கின்றன. இப்ப இந்த பேருந்துகளை இயங்காமல் இருப்பதால் ஏற்படக்கூடிய இதனுடைய தொடர் விளைவுகள், ஒன்று மக்களுக்கு கஷ்டம், 2 வாகன பெருக்கம். வாகன பெருக்கத்தின் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு, மருத்துவ தேவை, உடல்நல பாதிப்பு, இப்படி வரிசையாக அது ஒரு சங்கிலி தொடர் போன்ற பாதிப்புகள். இதெல்லாம் நிவர்த்திக்க வேண்டும் என்றால் உடனடியாக ஆட்களை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். குறிப்பாக டெக்னிக்கல் பகுதியில் மிக மோசமாக ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். வண்டியை காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படின்றது சேவையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா விழா காலங்கள்ல ஏற்படக்கூடிய உங்களுடைய வேலை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு அப்படின்றது மக்களுக்கு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. ஏன் விழா காலங்கள்ல தான் இந்த முழக்கத்தை நீங்க முன்வைக்கணுமா? வேலை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏன் நீங்க துயரத்துக்கு ஆளாக்குறீங்க?
இல்ல நாங்க மாசக்கணக்காக இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். வேலை நிறுத்த நோட்டீஸை கொடுத்திருக்கிறோம். வேலை நிறுத்த நோட்டீஸுக்கு பிறகு பேசுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். போன ஒரு பேச்சுவார்த்தை 29ஆம் தேதி நடந்தது. அடுத்த பேச்சுவார்த்தை நேற்று நடந்தது. பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கிறது. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து ஏராளமான முறையீடுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். ஏதோ நேற்று ஆரம்பித்து இன்றைக்கு நாங்கள் செய்யவில்லை. விழாக்காலம் என்பதிலே எங்களுக்கும் அக்கறை இருக்கிறது. எங்களை போலவே அரசுக்கும் அக்கறை இருக்க வேண்டும். விழா காலத்தில் ஒரு போராட்டம் வந்துவிடக்கூடாது என்கிற அக்கறை அரசுக்கு இருக்க வேண்டும். கடைசியில நாங்கள் பேசுகிற போது எங்களுடைய கோரிக்கையில புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிற 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்திருக்கிற ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் அமல்படுத்த வேண்டும். இதுவெல்லாம் ஆட்சி அரசு இதையே முதல்வர்கள் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது ஒத்துக்கொண்டது, ஏற்றுக்கொண்டது, வாக்குறுதி கொடுத்தது. அது நிறைவேறாமல் இருக்கிறது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 15வது ஊதிய ஒப்பந்தம் 4 மாதங்களாக நிலுவையில் இருக்கிறது. இல்ல ஏறக்குறைய 90% வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்க வாக்குறுதி நிறைவேறவில்லை, நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருந்துட்டே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது? மக்கள் சம்பந்தப்பட்ட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் தொழிலாளர்கள் தொடர்பாக அவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி எதுவும் நிறைவேறவில்லை. தொழிலாளர்கள் தொடர்பாக உதாரணமாக 10 ஆண்டுகளுக்கு மேல் கான்ட்ராக்டில் இருக்கிற ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று சொன்னார்கள், அமலாகவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள், அது பற்றி எந்த விதமான அசைவும் இல்லை. இப்படி நாங்கள் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். தொழிலாளர் தொடர்பான பிரச்சனைகளிலே ஒரு வெத்தனம் இருக்கிறது, அதை செய்ய வேண்டும். நாங்கள் ஆட்சி வந்தவுடனே கேட்கவில்லை, ஒரு வருடத்திலும் கேட்கவில்லை. இப்போது 3 ஆண்டு முடிய போகிறது. 3 ஆண்டு, இந்த ஆண்டும் 8 ஆண்டுகளாக பொங்கலை கொண்டாட முடியாதவர்கள், தீபாவளி கொண்டாட முடியாதவர்கள், ஓய்வு கால வயதிலே 60, 65, 70, 75 வயது ஆகியிருக்கிற அந்த மூத்தவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பென்ஷனை மறுக்கிறார்கள். அவர்கள் புதிதாக எதையும் கேட்கவில்லை. மறுப்பதின் காரணமாக ஒவ்வொரு மாதமும் 6000 ரூபாய் அவர்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 96,000 பேருக்கு இருக்கிறது. இது என்ன நியாயம்? 8 ஆண்டுகள் ஒருவருடைய பணத்தை நிறுத்தி வைப்பதற்கு உலகத்தில் எங்கேயும் நடக்குமாறு எனக்கு தெரியல. ஒரு தொழிலாளி கண்டக்டர் பணத்தை வசூல் பண்ணி இன்னைக்கு கட்டலைங்க, நாளைக்கு நான் கட்டுறேங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா இவங்க? விட்டுருவாங்களா இவங்க? ஒரு நாள் 1 மணி நேரம் விட மாட்டாங்க. அதே மாதிரி தானே என் பணத்தை நிற்க வைக்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? எத்தனை காலம் பொறுத்து இருக்க வேண்டும்? நீங்க பண்டிகை காலம், விழா காலம் என்கிறீர்கள், அது சரி, அந்த அக்கறை அரசுக்கு வேண்டும் அல்லவா? இதே போல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், பொங்கலுக்கு பிறகு பார்க்கலாம், தீபாவளிக்கு பிறகு பார்க்கலாம் என்று இந்த அதே மாதிரி நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதிச்சுமை மிக்க 2 துறைகள்ல ஒன்று மின்சாரம், இன்னொன்று போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறையில ஒரு இன்ஸ்டன்டா 2.5 வருஷத்துல நீங்க கேட்கிற எல்லா டிமாண்டையும் ஃபில் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு நிதி பலம் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசு இப்ப இருக்கா? அதாவது அதனுடைய இதை நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கான பிரச்சனையில் ஒன்றாக தீர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய எந்த அசைவும் இல்லை என்றுதான் நான் சொல்ல வருகிறேன். ஒரே நாளில் எல்லாம் ஒரே ராத்திரியில் தீர்ந்துவிடும் என்று சொல்லவில்லை. ஆனால் இவையெல்லாம் பல ஆண்டுகளாக தேங்கி இருக்கிறது. கடந்த ஆட்சியிலிருந்து இந்த ஆட்சி வரைக்கும் எல்லாம் தேங்கி இருக்கிறது. கடந்த ஆட்சியின் போது ஏராளமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம். அந்த போராட்டங்களிலே எங்களோடு நின்றவர்கள் தான் இப்போது ஆட்சியிலே இருக்கிறார்கள். அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு அறிக்கை கொடுத்தவர்கள் தான் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அந்த போராட்டங்கள் நியாயம் என்று வாதிட்டவர்கள் தான் இப்போது அமைச்சர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் 3 ஆண்டுக்கு பிறகும் கூட உழைக்கிற தொழிலாளிக்கு உரியதை தர மாட்டீர்கள் என்றால் நீங்கள் அரசின் கஷ்டத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். அரசுக்கு இவ்வளவு கஷ்டம் என்றால் ஒரு ஏழை தொழிலாளிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இந்த கடுமையான விலையேற்ற காலத்தில், மற்ற காலத்தில், பண்டிகை காலத்தில் அவர்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அந்த குடும்பம் எப்படி தடுமாறும் என்பதை எண்ணி பாருங்கள். ஆகவே இந்த அரசு தரப்புல சொல்றாங்க, கடந்த அதிமுக ஆட்சியை விட இந்த ஆட்சியில நாங்க நிறையவே பண்ணிருக்கோம், 20% போனஸ் கொடுத்திருக்கோம், ஊதிய உயர்வை நடைமுறைப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொழிலாளர்களுக்கு இந்த அரசு எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஊதிய உயர்வு 3 ஆண்டு, அதாவது ஊதிய உயர்வு முடிந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஊதிய உயர்வு முடிந்தது. ஒன்று, உடனே எல்லாம் கேளுங்க முடியல. இந்த இவங்க யார் வந்திருந்தாலும் அந்த ஊதிய உயர்வு முடிந்திருக்கும். 1. 2, ஊதியத்தை 3 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் என்று இருந்த நிலையை இந்த ஆட்சியில இப்ப 4 ஆண்டுகள் ஆக்கியிருக்கிறார்கள். 4 ஆண்டுகள் ஆக்கியது என்பது அந்த தொழிலாளிகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற நியாயம் அல்ல, அது தவறு என்று நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பது 1. 2,
போக்குவரத்து கழகங்களுக்கு சிலவற்றை அவர்கள் செய்திருக்கிறார்கள். சில மானியம் கொடுத்திருக்கிறார்கள், மற்றது கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் அமைச்சர் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளிக்கு அவனுக்கு உரியதை இதுவரை கொடுக்க வேண்டியிருந்து கொடுக்காமல் இருப்பதை என்ன கொடுத்திருக்கிறீர்கள்? எதையாவது நீங்கள் சொல்லுங்கள், எதையாவது சொல்ல சொல்லுங்கள், அந்த அறிக்கையில சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவும் இல்லை. பட்ஜெட்படி 8 வருடம் நிறுத்தி வைப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? அதே மாதிரி சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு பல பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறது. நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவருடைய கடந்த ஒப்பந்தத்தின் போது ஒத்துக்கொண்ட பல விஷயங்கள் இன்னும் அமலாகாமல் இருக்கிறது. ஆக எல்லாவற்றுக்கும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு, உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு அப்பீலுக்கு சென்று கால அவகாசம் பெற்று தாமதித்து வருடக்கணக்காக அந்த தொழிலாளியை சோர்வடைய வைத்து அவர்களுக்கு கடைசியில் என்ன நடக்குங்கிறது எங்களுக்கு இப்ப சந்தேகம் வருது. இந்த பட்ஜெட் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற சந்தேகம் வருகிறது. ஆகவே இந்த நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு மேல் அப்பீல் தொழிலாளிகளுடைய பிரச்சனைகள் போவது என்பதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஏற்கனவே முதல்வர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சியிலே செய்கிறார்கள். அதிகாரிகள் அப்பீல் என்பதை தங்களுடைய ஏதோ உரிமை என்று அவர்கள் செய்கிறார். உரிமையில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும், அது இல்லை. இந்த பஞ்சப்படி விஷயத்தில் சுத்தமாக இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அமைச்சர் பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தலாம், இப்போதைக்கு பணிக்கு திரும்புங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. அந்த வேண்டுகோளை தொழிற்சங்கங்கள் பரிசீலிக்குமா? பணிக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கா? எந்த இடத்துல நீங்க வேலைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு? அதாவது பொங்கலுக்கு முன்பு என்ற அந்த கோரிக்கையில நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் 6 கோரிக்கையும் இன்னைக்கெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு நாங்கள் வலியுறுத்தல. நீங்க ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படியில் ஏதேனும் நிவாரணத்தை நீங்கள் அறிவீங்கள் என்றே பேச்சுவார்த்தையில் சொல்லிவிட்டோம். ஒப்பந்த வேலை நிறுத்தத்தை தள்ளி போட இந்த கோரிக்கை வேலை நிறுத்தம் தொடங்கி விடுமானால் 6 கோரிக்கையும் வலியுறுத்தப்படும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேலை நிறுத்தம் இல்லாமல் இருக்கும். வேலை நிறுத்தம் தொடங்கிய பிறகு நாங்கள் எதற்கு இந்த ஒரு கோரிக்கையோடு இருக்க வேண்டும்? வேலை நிறுத்தம் தொடங்கிய பிறகு சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளின் எல்லா கோரிக்கையையும், வரவுக்கு செலவுக்கு வித்தியாசத்தை, புதிய தொழிலாளிகள் பென்ஷன், காலி பணியிடம் எல்லாவற்றையும் எங்களுக்கு முடிக்க வேண்டும் என்று நாங்கள் கோர வேண்டியிருக்கும். ஆனால் வேலை நிறுத்தத்தை தவிர்ப்பதற்கு பொங்கல் மற்றது இதெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே எங்களுடைய கோரிக்கையிலே ஒரு தளர்வு செய்து நாங்கள் என்ன சொன்னோம், 8 வருஷமாய் இருக்கக்கூடிய பஞ்சப்படி நிலுவையிலாவது நீங்கள் ஒரு மாற்றத்தை செய்து காட்டுங்கள், நாங்கள் தீர்க்க தொடங்கி இருக்கிறோம் என்கிற ஒரு இதையாவது நீங்கள் காட்டுங்கள் என்று நாங்கள் நேற்று பேச்சுவார்த்தையில கேட்டோம், முந்தா நாள் பேச்சுவார்த்தையில. ஆனால் அதற்கும் பதில் இல்லை. ஆகவே இப்போதாவது இந்த 9ஆம் தேதிக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதற்கு முன்பு அரசு அந்த விஷயத்திலாவது ஏதாவது செய்யுமானால் தொழிற்சங்கங்கள் கூடி பேசி ஒரு முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் வேலை நிறுத்தம் நிச்சயமாக நடக்கும். இலாம்பாக்கம் பேர் நிலையம் திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகுது. அதுல சில நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. தொழிற்சங்கங்களோடு, போக்குவரத்து நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டதா? நீங்க தான் கிரவுண்ட்ல ஒர்க் பண்றீங்க. இது என்ன மாதிரியான சிக்கல், எப்படி தவிர்க்க முடியும்? ஆமா, அதாவது அந்த முனையம் கட்டப்பட்டு தொழிலாளர்கள் மற்றவர்கள் பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் என்ன, பேருந்துகளை இயக்குவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பதையெல்லாம் தொழிற்சங்கங்களோடோ அல்லது தொழிலாளிகளோடோ எந்த விதமான கலந்துரையாடலும் கிடையாது. தொழிலாளர்கள் எங்களிடம் முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அது கட்டப்பட்டிருக்கிற விதம் பார்த்தால் பிரச்சனையாக இருக்க போட்டிருக்கிறது. நாங்கள் வெளியே அடுத்த, அதாவது கிளாம்பாக்கம் ரோடு நீங்க சென்னையிலிருந்து போகிற போது இடது பக்கம் இருக்கிறது, வெளியே வரக்கூடிய பேருந்து வலது பக்கம் போக வேண்டுமானால் என்ன செய்யும் என்று தெரியவில்லை, பிரச்சனையாக இருக்கிறது. அதிலே நேர விரயம் ஏற்படும், கால விரயம் ஏற்படும் என்றெல்லாம் எங்களிடம் சொன்னார்கள். அதிலெல்லாம் சில மாற்றங்களை செய்வதற்கான ஆலோசனையை கூட அவர்கள் சொன்னார்கள் தொழிலாளர்கள். ஆனால் அது பற்றியெல்லாம் எதுவும் ஆலோசிக்கப்படவில்லை. ஆலோசிக்கப்பட்டிருக்குமானால் இப்ப நீங்க அங்க போராட்டம் நடக்கிறது என்றால் பேருந்து சர்வீஸ் ரோட்லயே போகுது, மற்றதிலேயே போகிறது என்று மக்களே சாதாரணமாக தன்னெழுச்சியாக என்னங்க இப்படி எல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா நீங்க பாத்துங்களேன், அந்த கட்டமைப்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோளாறுகள் அவைகளை சரி செய்வதற்கு அரசு சரி செய்து திறந்திருக்க வேண்டும், அல்லது உடனடியாக சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பல பிரச்சனையை உண்டாக்கும், நெருக்கடியை உண்டாக்கும், மக்களுக்கு சிரமத்தை உண்டாக்கும். பஸ் வெளியே அது உரிய திசைக்கு செல்வதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. டிரைவர்களுக்கும் பெரிய கஷ்டம் இருக்கிறது, அதை திருப்பி வளர்ச்சி ஊட்டுவதில் சிறப்பும் இருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் போராட்டம் தொடர்பாக உங்களுடைய பக்க தரப்பு விளக்கத்தை கொடுத்தீங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி திரு சௌந்தரராஜன். நன்றி, வணக்கம். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.